ஏன் என்னாச்சு? நாய்க்குட்டி. நாய் போயிடுச்சு. வீட்டுக்கு போக பயமா இருக்கு. இந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு வந்து விட சொல்லலாமா? எப்படி போறது? ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. இதுல இவர் கூட போகணும்னா என்ன ஆகும்? ஷோ, இப்போ எப்படி நான் வீட்டுக்கு போவேன்? எனக்கு வேற நாயினாலே ரொம்ப பயம். இந்த நாய் வேற என்னைய துரத்திக்கிட்டு வருது. என்ன என் மூஞ்சில் ஏதாவது எழுதியிருக்கா என்ன? பார்த்துக்கிட்டே நிக்கிற. நாய் போயிடுச்சு போ. சட்டை. என்ன சட்டை? உங்க சட்டை. ஏன் என் சட்டை வேணுமா? ஆமா. ஐயோ இல்ல. என்ன ஆமா இல்ல? என்ன பிரச்சனை? உங்க சட்டை என் கை கரை மஞ்சள். நல்ல டைமிங் தான் மாப்பிள்ளைக்கு. இவனுக்கு அமையுது, எனக்கு போதியா? எதுக்கு நின்னுட்டு இருக்க? ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. இல்ல வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போகவா? பயமா இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, நான் போறேன். ஏய் நில்லு. நான் வேணும்னா உன் கூட வரவா? பயமா இருக்கா? நான் போறேன். டேய் ஆதி, இங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கிறத மறந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, நீ என்ன இப்படியே வீட்டுக்கு போவியா இல்ல சட்டை மாத்திட்டு போவியா? ஏன்டா? உன் சட்டைய ஒழுங்கா பாரு. அந்த புள்ள உன் சட்டைய என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்குன்னு. போ போ, இன்னைக்கு வீட்டுல நல்ல ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. சரி மச்சான், பாப்போம். நான் வரேன். என்ன மாதிரியா எங்க போயிட்டு வரீங்க? உங்க அப்பா உன்னை காணோன்னு வந்து இங்க கேட்டுட்டு போனாரு. இல்ல லட்சுமி அம்மா, கொஞ்சம் கோவில் வரைக்கும் போனேன். சொல்லிட்டு போக மாட்டியாமா? உங்க அப்பா உன்னை காணோன்னு எங்கெல்லாமோ தேடினாருமா. வீட்டுக்கு போ. சரிம்மா. தியா நில்லு. அப்பா. எங்க போன? இல்லப்பா, இங்க கொஞ்சம் கோவில் வரைக்கும் போனேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீ எங்க போன, யார பார்த்த, எல்லாம் தெரியும். அப்பா, என்ன சொல்றீங்க? நிறுத்து மாதியா. அந்த பொம்பளை இங்க வந்து என்ன கை நீட்டினதுக்கு அப்புறமும் நீ அந்த பையன்கிட்ட பேசிருக்க. அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுதியா, உண்மையா? ஏன்பா, உங்க பொண்ணு மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க? நம்பிக்கை இல்லாமலாமா உன்னை இவ்வளோ தூரம் அனுப்பின? சிட்டியில இருந்து தனியா தானமா வந்து இருந்த. உன் மேல நம்பிக்கை இல்லாமலா நான் அனுப்பினேன்? ஆனா இப்போ நம்பிக்கை வரமாட்டேங்குதுமா. நீ செய்யற செயல் அப்படி. எதுக்கு தியா அவங்கிட்ட பேசுன? பா, அவ்வளோதானப்பா நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை? தியாமா, அழாதம்மா. இல்லப்பா, நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் வேணும்னே அவர்கிட்ட போய் தேடிலாம் பேசலப்பா. சாரி மாதியா,
ஏதோ கோவத்துல பேசிட்டேன். மனசுல வச்சுக்காதம்மா. அழாத மாதியா. உன் அம்மா இருந்திருந்தா உன்னை இப்படி அழவிட்டிருப்பாளா? என்னை மன்னிச்சிடுமா. எனக்கு கோவில்ல அவனோட உன்னை சேர்த்து வச்சு பார்த்ததும் எனக்கு கோபமாயிடுச்சுமா. மற்றபடி உன் மேல எனக்கு என்னம்மா வருத்தம்? நீ ஏன் பொண்ணுமா, நீ தப்பு பண்ண மாட்ட. அப்பா நம்புறேன். வாமா வீட்டுக்கு போலாம். அழாத மாதியா. ஆ இங்க பாருங்கண்ணே, தியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ மேல இப்படி அவசரப்பட்டு கோவப்படுறீங்களேண்ணே. பாவனே, புள்ள எப்படி அழறான்னு பாருங்க. மா மன்னிச்சிடுமா. வா வீட்டுக்கு போலாம். அதான் அப்பா மன்னிப்பு கேட்குறாரு இல்லம்மா, அழாத, வீட்டுக்கு போ. ஆ நீங்க கூப்பிட்டு போங்கண்ணே. சரிம்மா, வாமா தியா போலாம். பாவம் தியா அழுதுகிட்டே போறா. எங்கயா போன? உன்னதான் காணும் தேடிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் பாட்டி? நிச்சயப்பட்டு வாங்க துணிக்கடை வரைக்கும் போகணும். அப்படியே வரும்போது நகையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டா. இப்போ எதுக்கு பாட்டி? என்னையா அது? இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயம், இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ எதுக்குன்னு கேக்குற? பாட்டி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லியா? எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் பாட்டி. என்ன இவன் கல்யாணம் வேணும்னு ஒரு குழப்பத்தை உருவாக்குறான். இப்போ நானும் உன்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னா அவன் வேற யார்கிட்டயாவது உதவிக்கு போவான். கல்யாணத்தை நிறுத்துற முயற்சியில தான் இருப்பான். இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சு வைப்போம். இந்த கல்யாணம் எப்படியாவது நடத்தியே ஆகணும். ஏன் இப்படி சொல்ற? என் பேத்தியும் உன்னையும் ஒரே மேடையில் பார்க்கணுன்னு தான் என் ஆசை. என் சாமி இல்லை, பாட்டி சொல்றத கேளியா. சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கியா? பாட்டி, எனக்கு பிடிக்கல. அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது நிறுத்திடுங்க பாட்டி. என்ன பண்றது, ஒரே பிடிவாதமா இருக்கானே. இவன் ஏன் சித்ராவை வேணான்னு சொல்றான்? இவனுக்கு சித்ரா வேணாமா இல்ல கல்யாணமே வேணாமா தெரியலையே. இப்போதைக்கு பாட்டி சொல்றதை கேளு. கடைசியில் உனக்கு கல்யாணம் வேணான்னா நம்ம நிறுத்திடலாம். சரியா? நான் அம்மா கிட்ட பேசுறேன். இப்போ போய் கிளம்பி ரெடியாவா. பாட்டி சொல்றதை கேளு. முடியாது பாட்டி. உன் அம்மாவோட பிடிவாதம் உனக்கு தெரியும்ல. போய் கிளம்பு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். பாட்டி பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கியா, போயிட்டு வந்துடுறேன். நீ கிளம்பி ரெடியா இரு. ஷோ, ஏன் தான் எல்லாரும் என்னை இப்படி பண்றாங்களோ? என் விருப்பத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. மாமா வந்துட்டீங்களா? ஷர்ட்ல என்னாச்சு மாமா? என்னாச்சு? ஷர்ட் கொடுங்க, நான் துவைச்சு எடுத்துட்டு வரேன். கரையா இருக்கு. இங்க பார், என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறது, இந்த நெருங்கி வந்து பேசுறது, இதெல்லாம் வச்சுக்காத. பொண்ணா இருக்கேன்னு பொறுமையா போறேன். தேவையில்லாத என்கிட்ட வாங்கிக்காத. வழி விடு. போங்க மாமா, உங்களை எப்படி என் வழிக்கு வர வைக்கணும்னு நல்லா தெரியும் எனக்கு. எதுக்கு இவ்வளோ சத்தம்? அமைதியா இருங்க. பூமாரி, எல்லாரோட நோட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ் ரூம்ல கொண்டு வந்து வச்சிரு. சரியா? பெல் அடிச்சாச்சா? சரி, ஓகே. இன்னைக்கு சொல்லி கொடுத்தது எல்லாரும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன ஃப்ரீ டைமில் ஆஃபீஸ் ரூம் வந்து பாருங்க. சரிங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட கிளாஸ். சரி சார், என் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹலோ மேடம்,
ஆ சொல்லுங்க. ஐம் ஜெசிகா. சோலார் பைசைக்கிள் ப்ராஜெக்டுக்காக வந்திருந்தோம் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கேட்டிருந்தோம், அதை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன். ஓ, ஃபீட்பேக் ரெடியாக தான் மேம் இருக்குது. நீங்கள் பிரின்சிபல் கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு போங்க. அவர்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியாச்சு. ஓகே மேடம், தேங்க்யூ. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். அன்னைக்கு உங்கள் கூட ஒருத்தர் வந்தாரே, அவர் யார்? அவர் என்னோட பாஸ். நான் அவரோட பிஏ மேடம். பாஸா? ஆமாம் மேடம், அவர் என்னோட பாஸ், நான் அவரோட பிஏ. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இல்லையா, சோலார் சைக்கிள், அதோட டைரக்டர் அவர் தான். ஓ ஓகே மேடம், நீங்கள் போய் ரிப்போர்ட்டு பிரின்சிபல் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். பாஸா? பெரிய பாஸ். ஆளை பார்க்கலையா? ஐயா, இங்கேயே நேரம் வளர்த்திட்டு இருக்காதீங்க, சட்டுப்புட்டுன்னு எடுத்துட்டு வாங்க, நகை கடைக்கு வேற போகணும். சரிங்க. அவன் எங்கேயோ சொல்லிட்டு போகிறான். நம்ம பார்த்து நம்ம பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி அழகாக செலக்ட் பண்ணணும். சரிங்க அத்தை. சொல்லுங்க மேடம், எந்த மாதிரி பார்க்குறீங்க? எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கணும்? ரேட்டெலாம் முக்கியம் இல்லைம்மா, நல்ல நல்ல துணியாக பார்த்து எடுத்து போடு. ஓகே மேடம். இதெல்லாம் புது கலெக்ஷன் மேடம், நல்லா இருக்கும். என்னடி சில மாதிரி நின்றுட்டு இருக்க, பாரு உனக்கு ஏதாவது பிடிக்குதானு. மாமாவை கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொல்லுங்கம்மா. இப்போவே வா. ஏய் ஆதி, இங்கே கொஞ்சம் வாயா. சொல்லுங்க பாட்டி. இந்த புடவையில் எது சித்ராவுக்கு நல்லா இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி கொடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி, அம்மாவை கூப்பிடுறேன், அவங்கள கேட்டுக்கோங்க. பாருயா, பாட்டி சொல்கிறேன்ல, இங்கே வந்து பாரு, பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொடு. வாயா. பாட்டி விடுங்க. ஆதி, இப்போ நீ செலக்ட் பண்ணி கொடுக்குறியா இல்லை அம்மாவை கூப்பிடட்டுமா? செலக்ட் பண்றேன். மாமா சொல்லுங்க, இந்த புடவை நல்லா இருக்கா? மாமா செலக்ட் பண்ணி கொடுங்க. இந்த கிரீன் கலர் சாரி அவளுக்கு நல்லா இருக்கும். என்னடி, இந்த சேலையை எடுத்துக்கலாமா வேற பார்க்கலாமா? மாமாவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இதே எடுத்துக்கலாம் பாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. ஹலோ சார். வாங்க ஜெசிகா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரிப்போர்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா சார்? ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ரெடி ஜெசிகா, எல்லாமே ரெடியா இருக்கு. ஒரு நிமிஷம் உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும். பரவாயில்ல, சொல்லுங்க சார். அந்த சைக்கிள் ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுற விதமாக அந்த சோலார் பேனல், அந்த சைக்கிள் பற்றி ஒரு சின்ன டெமோ கிளாஸ் எடுக்க முடியுமா? என்ன ஜெசிகா யோசிக்கிறீங்க? அது வந்து சார், அது ஆதி சார் தான் முடிவு பண்ணணும். ப்ராஜெக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் டிசைட் பண்ணி வந்து கிளாஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும். அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்க முடியுமா? இதை பற்றிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று கூட. ஸோ உங்களோட ஃப்யூச்சருக்கு கூட இது யூஸ் ஆகும். அதனால தான் கேட்குறேன். அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லுங்க மேம். சார் ரொம்ப பிஸியாக இருப்பார், எப்படி கேட்குறதுன்னு தெரில. நான் வேணா கால் பண்ணி கேட்டு பார்க்குறேன் சார். இன்னைக்கு கிளாஸ் எடுத்தால் கூட எனக்கு ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. அப்போது வெயிட் பண்ணுங்கள் சார், நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.